ஆண்டவர் ஒரு ஊழியருக்கு பரீட்சை வைத்து பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். இது அன்புடைய பிள்ளையே, டோன்ட் டிஸ்பைஸ். இதனுடைய சிற்றை அற்பமா என்னாது, கேளுங்கள். ஒரு நாள் மேலான எனக்கு அந்த பாடு, ஏன் இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இந்த நிலைமை, அவர் கேளுங்க. இவில் ஆன்சர் யூ. உங்களுக்கு சொல்லுவார். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் அது சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே, என் அன்புடைய பிள்ளையே, என் மகனே, நீ சாதாரண நபர் அல்ல, அவருடைய கண்மணி, அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். அவர் சொல்லுகிறார், அற்பமாய் எண்ணாதே. இரண்டாவது, அவர் கடிந்து கொள்ளும் போது சில நேரங்களில் வேதனையா இருக்கும், கண்ணீரா இருக்கும், பாடுகளா இருக்கும், போராட்டங்களா இருக்கும். பட் there is a reason for that. எனவே என்னுடைய இரண்டாவது குறிப்பு, டோன்ட் டிஸ்பைஸ் காட்ஸ் chastisement. அவருடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாதீர்கள். அது மனிதர்களுக்கு புரியாது. உலகம் பல காரியங்களை சொல்லும், நீ அதை செய், இதை செய். உலகம் மாற்று வழிகளை சொல்லிக் கொடுக்கும். ஆனால் மாற்று வழிகள் நிரந்தரம் அல்ல, அவர் மட்டுமே நிரந்தரம். டோன்ட் டிஸ்பைஸ் காட் chastisement. மூன்றாவதாக நாம் சொல்லும்போது வார்த்தை, நீங்க சில நேரங்களில வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் தோணலாம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆங்கிலத்திலே டோன்ட் டிஸ்பைஸ் ஈவன் ஸ்மால் திங்ஸ். அற்பமான ஊழியமா இருக்கலாம், அற்பமான காரியமா இருக்கலாம், ஒருவேளை எளிய தோற்றமா இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிக் பிளெஸிங்ஸ் இன் ஸ்மால் பேக்கேஜ். விசேஷமாக திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைகள், வீடு எளிமையா இருக்கலாம், அவருடைய தோற்றம் எளிமையா இருக்கலாம், அந்த பிள்ளை எளிமையா இருக்கலாம். ஆனால் அன்பாவுடைய அந்த எளிமையை பார்த்து அவருடைய அற்பமா எண்ணாதிருங்கள். இந்த எல்லா குடும்பங்களிலே அந்த வீடு, அந்த வாகனம், கலர், கேஷ், காஸ்ட் இதான் பாக்குறாங்க, கிறிஸ்துவ பார்க்கறது இல்ல. ஆங்கிலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவரே, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை லிட்டில் ஒன்ஸ். லிட்டில் ஒன்ஸ் சின்ன காரியங்களா இருக்கலாம். வீடுதான் இன்னைக்கு எல்லாரும் கேட்கிற கேள்விதான், பையனுக்கு சொந்த வீட்டுக்குதா? அற்பமான கேள்வி. சொந்த வீடு வந்து அவன் பின்னால் வித்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அன்பானவர்களே, யாரையும் ஒரு அற்பமா எண்ணாதிருங்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்காருங்கள். யாரையும் எளிமையான தோற்றமா இருக்கலாம், படிக்காதவளா இருக்கலாம், ஒரு பாமரமனினா இருக்கலாம், அவருடைய உடை அலங்காரம் சிறப்பாக இல்லாமல் இருக்கலாம், அவருடைய தோற்றம் அடுத்தவர்களை கவர்ச்சிக்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம்.